கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 1. சம்பவ காண்டம். கந்தனை கணவனாக வரிக்கும் கன்னிகைகள். தொடர்ச்சி. அவ்விரு சகோதரிகளும் இவ்வாறு நீண்ட காலம் தியானத்தில் ஈடுபட்டிருக்கும் போது மகாதேவனின் புத்திரனான முருகப்பெருமான் புன்சிரிப்பு தவழும் அழகான முகத்தோடு அவர்களுக்கு காட்சி தந்தார். தங்கள் கண் முன்னால் முருகனின் திருவுருவத்தைக் கண்டதும் அவ்விரு கன்னிகைகளும் அளவு கடந்த மகிழ்ச்சி பூரிப்பில் திணறியவர்களாக உடம்பு முழுவதிலுமுள்ள மயிர்கால்கள் குத்திட்டு மெய்சிலிர்த்து நிற்க, அன்பு பெருக்கில் கருவிழிகள் மலர்ச்சியுற்று விரிய, முருகப்பெருமானை கைகூப்பி வணங்கி அவருடைய இரு பக்கங்களிலும் பக்கத்திற்கு ஒருத்தியாக வந்து நின்று கொண்டார்கள். இதற்கு முன்னால் கனவில் கூட ஒரு தடவையேனும் அவருடைய திருவுருவத்தை சகல உலகங்களையும் மீறி அதி உன்னதமாக பிரகாசிக்கும் காந்தியை கொண்டு அவர் பரமேஸ்வரனின் குமாரனான ஸ்ரீ முருகப்பெருமானே என்று தீர்மானித்து விட்டார்கள். முருகப்பெருமான் அவ்விருவரையும் நோக்கி, வனப்பு வாய்ந்த பெண்களே, நீங்கள் எதை கருதி என்னை தியானித்தீர்கள்? உங்கள் மனதிலுள்ள கோரிக்கையை என்னிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று புன்முறுவலோடு கூறினார். உடனே அமிர்தவல்லி, சௌந்தர்யவல்லி என்ற அவ்விரு கன்னி பெண்களும் உலகங்களெல்லாம் வணங்கி வழிபடக்கூடிய மகிமை வாய்ந்த ஜெகந்நாதனே, உமை சங்கரர் ஆகிய இருவரின் உள்ளத்திலும் வீற்றிருக்கும் தெய்வமே, உலகங்கள் அனைத்தையும் பாதுகாக்கும் தம்மை படைத்த கருணை வள்ளலே, தங்களுடைய கருணா கடாட்சத்தை எங்களிடமும் காட்டி எங்கள் இருவரையும் தங்கள் பத்தினிகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீண்ட காலமாகவே தங்களுக்கு மனைவிகளாக வேண்டுமென்று நாங்கள் துடிதுடித்து கொண்டிருக்கிறோம். எங்கள் விருப்பத்தை தாங்கள் பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அவர்களுடைய விருப்பத்தை கேட்டு மகிழ்ச்சியடைந்த முருகப்பெருமான், பெண்களே, உங்களிருவரின் ஆசைகளையும் நான் நிறைவேற்றி வைக்கிறேன். ஆனால் அதற்கு சில காலமாகும். அமிர்தவல்லியே, என்னுடைய ஆக்ஞையின்படி நீ ஸ்வர்க்கத்திற்குச் சென்று அதன் அதிபதியான தேவேந்திரனிடம் அவனுக்கு புதல்வியாக தங்கியிருந்து வா. சௌந்தர்யவல்லியே, நீ பூலோகத்திற்குச் சென்று சிவமுனிவரிடம் அவருக்கு புதல்வியாக தங்கியிருந்து வரவேண்டும். தகுந்த சமயம் வந்ததும் உங்கள் இருவரையும் நான் முறைப்படி மணந்து கொண்டு என் மனைவிகளாக ஆக்கிக் கொள்கிறேன் என்று அவ்விரு பெண்களிடமும் கூறி ஆசி வழங்கினார். அதன் பிறகு முருகப்பெருமான் தன் தாய் தந்தையரின் அருகில் செல்ல ஆவல் கொண்டு பாலமுருகனாகி கைலாசத்தை அடைந்தார். தாய் தந்தையரின் திருவடிகளில் நமஸ்கரித்து வணங்கி நின்ற அவரை பெற்றோர்கள் இருவரும் ஆசை தீர வாரி எடுத்து கட்டித் தழுவி தாமரையை நிகர்ந்த அவருடைய வதனத்தில் அன்பு கனிய முத்தமிட்டு மகிழ்ந்தார்கள். ஆனால் பல முறைகள் முத்தமிட்டும் அவர்களுக்கு திருப்தியே ஏற்படவில்லை. அதனால் அவர்கள் இருவரும் குழந்தை வேலனை தங்கள் மடிகளில் மாறி மாறி எடுத்து வைத்து கொண்டு கொஞ்சினார்கள். கடைசியில் பரமேஸ்வரனும் பரமேஸ்வரியும்
அப்பாலகனை தங்களுக்கு மத்தியில் மகிழ்ச்சி பெருக்கோடு அமர்த்தி கொண்டார்கள். பெற்றோருடன் குமாரனும் சேர்ந்து அமர்ந்திருந்த அத்திருக்காட்சியை கண்ணுற்ற கணாதிபர்கள் தாங்கள் அளவில்லாத மோட்ச சாம்ராஜ்ய சுகத்தை அடைந்துவிட்டதாக கருதி மனம் பூரித்தார்கள். இப்போதும் கூட பார்வதியோடும் வேலனோடும் கூடிய மகேஸ்வரனை தரிசிக்கும் பாக்கியம் பெற்றவர்கள் இகத்தில் மிகுந்த பாக்கியசாலிகளாக விளங்குவதுடன் தேவர்களாலும் வணங்க தகுந்தவர்களாகிறார்கள். இவ்வாறாக கைலயங்கிரியில் பார்வதி பரமேஸ்வரர்களோடு முருகனும் சேர்ந்து அமர்ந்திருந்த வேளையில் சூரபத்மன் முதலான அசுரர் தொல்லைகளிலிருந்து எந்தவித விடிமோட்சமும் கிடைக்காமல் பெரிதும் மனம் வருந்தி கொண்டிருந்த தேவர்கள் சட்டென்று கைலாசத்தை நோக்கி புறப்பட்டு அலுப்பு சலிப்பற்றவர்களாய் கைலாச மலை மீது ஏறிச் சென்று பாபிகளால் அடைய முடியாத சிவபெருமானின் மாளிகை வாயிலை அடைந்தார்கள். அங்கு காவலாக நின்று கொண்டிருக்கும் நந்தி தேவரை விஷ்ணு முதலான தேவர்கள் கண்டு அவருடைய பாத கமலங்களை நறுமண மலர்களால் அன்பு பெருக்கோடு அர்ச்சனை செய்தார்கள். பிறகு தங்கள் கரங்களை சிரமேற்கூப்பி மிகுந்த வினயத்தோடு, உலக அதிபதியான நந்தி தேவரே, எங்களுடைய வருகையை குறித்து பரமசிவனுக்கு தெரியப்படுத்தி எங்கள் துயரத்தை துடைத்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். நந்தி தேவர் பார்வதி பரமேஸ்வரர்களின் அதி அற்புதமான செய்கைகளை நன்கு அறிந்து வைத்திருப்பவராகையால் அத்தேவர்களை நோக்கி, அமரர்களே, சர்வேஸ்வரரான சிவபெருமானை நீங்கள் தரிசிக்கக்கூடிய சமயம் இதுவல்ல. ஆகையால் நீங்கள் அனைவரும் இப்போது இங்கேயே தங்கியிருங்கள். கால நேரம் கைகூடி வரும்போது அவரை தரிசிக்கும் பாக்கியம் உங்களுக்கு கிட்டும் என்று கூறினார். அதன் பிறகு தேவர்கள் அனைவரும் அந்த கைலாச மலையிலேயே தங்கியிருந்து வாழ்ந்து வரலானார்கள். நீண்ட காலம் கழித்து சிவபெருமானை சந்திக்கும் வாய்ப்பு இன்னமும் கிடைக்கவில்லையே என்று எண்ணி மனம் புழுங்கிய தேவர்கள் அனைவரும் மறுபடியும் நந்தி தேவரிடம் சென்று அவரை வணங்கி தங்கள் விருப்பத்தை அவரிடம் வெளியிட்டார்கள். அவர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற எண்ணிய நந்தி தேவரும் பார்வதி பரமேஸ்வரனின் அந்தப்புரத்திற்கு சென்று மகாதேவனுடைய பாத கமலங்களை பணிந்து வணங்கி, சர்வேஸ்வரனே, தேவாதி தேவனே, தங்களுடைய மாளிகை வாசலில் சூரபத்ம அசுரனால் கொடுமைக்கு ஆளான தேவர்கள் அனைவரும் தங்கள் தங்கள் வலிமைகளையும் பதவிகளையும் இழந்தவர்களாக நீண்ட காலமாகவே வந்து தங்கியிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் தங்களுடைய திவ்ய தரிசனத்தை எதிர்பார்த்து அலுப்பு சலிப்பில்லாமல் காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தாங்கள் விரைவில் தரிசனம் தந்து அருள் புரிய வேண்டும் என்று விண்ணப்பித்தார். சிவபெருமான் பார்வதி தேவியோடும் முருகப் பெருமானோடும் சேர்ந்து வீற்றிருந்த திருக்கோலத்திலேயே தமது தரிசனத்திற்காக காத்து நிற்கும் தேவர்களையும் முனிவர்களையும் யோகிகளையும் உள்ளே அழைத்து வரும்படியாக கண் ஜாடையின் மூலமாகவே நந்தி தேவருக்கு கட்டளையிட்டார். பாக்கியசாலிகளுள் முதன்மையானவரும் புலன்களை வென்றடக்கியவருமாகிய நந்தி தேவரும் அந்த கட்டளையை சிரமேற்கொண்டு தேவர்கள் உட்பட மாளிகையின் வெளியே காத்திருந்த அனைவரையும் மகாதேவனுடைய சந்நிதிக்கு அழைத்துச் சென்றார். தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை வணங்கி நமஸ்கரித்து வேத வாக்கியங்களினால் அவரை பலவாறாகவும் போற்றி துதித்தார்கள். அப்போது
நந்தி தேவர் மெதுவாக வந்து, சுவாமி சம்போ மகாதேவனே, தேவர்கள், சாத்தியர்கள், முனிகணங்கள் ஆகியவர்கள் தங்களுடைய பாத கமலங்களில் வணங்கி வழிபட்டு இப்போது மிகுந்த தன்யர்களாகவும் கிருதார்த்தர்களாகவும் ஆகிவிட்டார்கள் என்று தெரிவித்தார். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர், கேட்போர், நினைப்போர் யாவரும் பசு, பத்தினி, உறவினர், புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.